பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே மீனா பாண்டியன் கிட்ட அரசிக்காகவும் அரசியோட படிப்புக்காகவும் பேசுகிறாங்க. மாமா, நீங்கள் அரசிக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சிட்டீங்க, அது வரைக்கும் அரசி காலேஜில் போய் படிக்கட்டுமே. அரசி தப்பே பண்ணியிருந்தாலும் இப்போ மனசு மாறி நீங்கள் சொல்கிற பேச்சு தானே கேட்டுட்ருக்கா. உங்களுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ண இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் சரின்னு சொல்லி கல்யாண ஏற்பாடையும் செய்கிறீங்க. அரசி மேலே இன்னும் சந்தேகப்பட்டுட்டே இருந்தால் சரிப்பட்டு வராதுல்ல. அதனால் அரசி போய் படிக்கட்டும். கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது நம்ம வீட்டில் இருக்கிற அரசி நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்படுறதுல தப்பில்லையே மாமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே கோமதி, அதெல்லாம் வேண்டாம். இவ காலேஜுக்கு போகிறாளா வேற எங்கேயும் போகிறாளான்னு பின்னாடியே போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன? இந்த அரசியை நம்பினாலும் குமாரை நம்ப முடியாது. குமார் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய மறுபடியும் அரசியை போய் பார்த்து பேசி மனசை மாற்றிட்டா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தில் மீனா பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால தான் இந்த அரசி வீட்டிலே இருக்கட்டும், படிக்கலாம் போக வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே சுகன்யா சொல்கிறாங்க, என்ன அத்தாச்சு நீங்கள் நம்ம வீட்டு பொண்ணை நாமளே சந்தேகப்பட்டு வீட்லேயே இருக்க வச்சா சரிப்பட்டு வருமா? அப்படி குமாரே வந்து பேசினாலும் அரசிக்கு தெரியும்ல, இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாச்சு, குமார்கிட்ட பேசக்கூடாதுன்னு கூடவா அவங்க பொண்ணு அரசிக்கு தெரியாது? அதெல்லாம் அரசி பக்குவமாக பார்த்து நடந்துப்பா. நாளையிலேருந்து நீங்கள் படிக்க அனுப்புங்க, நாங்கள் எல்லாரும் அரசிக்கு சப்போர்ட்டாக இருக்கோம். அரசி கண்டிப்பாக இப்படி எந்த தப்பையும் செய்ய மாட்டா அப்படின்னு எல்லாரும் அரசியோட படிப்பை பற்றி பேச, உடனே பாண்டியனும், ஆமா கோமதி, அரசி இப்போ மனசு மாறி நமக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கும் போது நாமளும் அரசியை பற்றி யோசிக்கணும்ல. இவங்க சொல்கிறதும் சரிதான், அரசியை நான் சந்தேகப்பட மாட்டேன். அரசி நாளையிலேருந்து காலேஜுக்கு போயிட்டு வரட்டும். மீனா, நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா அப்படின்னு இங்கே பாண்டியன் ஒத்துக்கிறாரு. ஆனால் கோமதிக்கு தான் என்ன செய்யனே தெரியல. வேற வழி இல்லாமல் சரி அரசி நாளையிலேருந்து காலேஜுக்கு போகட்டும். அரசி ஞாபகம் வச்சுக்கோ, உன்னால் மறுபடியும் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துடக்கூடாது, புரியுதில்ல அப்படின்னு சொல்ல, சரிம்மா கண்டிப்பாக நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேம்மா, என்னை நம்பி நீங்கள் காலேஜுக்கு அனுப்பலான்னு அரசியும் சொல்கிறாங்க. இங்கே சக்திவேலை பார்க்கறதுக்காகவும் இந்த வீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறதுக்காகவும் இங்கே சுகன்யா போகிறாங்க. சுகன்யாவை பார்த்த குமார் கேட்குறாரு, அரசி மனசு மாறி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாளா அப்படின்னு சோகமாக கேட்க, என்ன குமார் நீ ஏதோ பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்த தானே அரசியை விரும்பின மாதிரி நடித்த, என்னவோ ரொம்ப அரசி மேலே பாசம் இருக்கிற மாதிரி கேட்குறியே. கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க, ஆனால் நாளையிலேருந்து அரசி காலேஜுக்கு படிக்க போகிறா. இந்த மீனா ராஜின்னு எல்லாரும் பேசி இங்கே காலேஜுக்கு நாளையிலேருந்து அரசியை அனுப்பி வைக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட குமார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே சந்தோஷமாக இங்கே சுகன்யா கிட்ட நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. இப்படி அரசி வீட்டுக்குள்ளேயே இருக்காளே, அவளை பார்க்கவும் முடியாமல் ஃபோனில் பேசவும் முடியாமல் இருக்க, என்னை மீறி அரசிக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்போ நாளைக்கு அரசி காலேஜுக்கு போகிறா, நான் அரசியை கண்டிப்பாக பார்க்கணும், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல, முதல்ல சுகன்யா சொல்கிறாங்க, இங்கே அரசி கூட நான் வராமல் தனியாக போனால் கண்டிப்பாக அரசியோட அண்ணன்க யாராவது வருவாங்க. நீ போய் மறுபடியும் மாட்டிக்காத. குமார், ஏற்கனவே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் உன் மேலே அம்புட்டு கோபமாக இருக்காங்க. நீ அரசியை பார்க்குறது பேசுகிறதுலாம் நடக்காத விஷயம். நீ பேசாமல் உன் வேலையை பாருன்னு சொல்ல, இல்லை சித்தி, நான் அரசியை உண்மையாகவே விரும்புகிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை மீறி வேறு யாரையும் அரசியை கல்யாணம் பண்ணவே விட மாட்டேன். நான் அரசிக்கிட்ட பேசியே ஆகணும். கொஞ்ச நேரம் பேசினா கூட அரசி மனசை எப்படியாவது மாற்றிடுவேன். நான் அரசியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அப்புறம் அந்த பாண்டியன் ஏற்பாடு பண்ண கல்யாணமும் நடக்காது. பாண்டியன் என் அப்பா முன்னாடியும் என் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்பார். நான் நினச்சதெல்லாம் நடந்து தானே ஆகணும். நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ இவ்வளோ ஆசைப்படுற, அதனால் அரசிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன், நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்குமாறு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அங்கேருந்து போகிறாங்க. இங்கே மீனாவுக்கு சுகன்யா மேலே ரொம்பவே சந்தேகம் வந்ததுனால மீனா நினைக்கிறாங்க, அரசியை நம்ம நல்லா பார்த்துக்கணும், பக்கத்துலேயே இருந்து அரசி மனசு மாறாமல் இருக்கவும், மாமா நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கவும் நாம தான் ஒவ்வொன்றையும் செய்யணும். ஆனால் இந்த சுகன்யா அரசி பக்கம் வராதபடி பார்த்துக்கணும், இல்லைனா அவங்க குமாரை பற்றி நல்ல விதமாக பேசி அரசியோட மனசையே மாற்றிடுவாங்க அப்படின்னு சுகன்யா மேலே சந்தேகப்படுற மீனா நினைக்கிறாங்க. அடுத்த நாள் எப்பயும் போல் இங்கே தங்கமயிலும் கோமதியும் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இங்கே அரசியும் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது இங்கே கோமதி வந்து சொல்கிறாங்க, காலேஜுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். நீ போகும்போதும் வரும்போதும் உன் கூட உன் அண்ணன்க வருவாங்க, நீ இனி தனியாலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாத்த, இங்கே என் வீட்டுக்காரர் வந்து அரசியை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் கவலைப்படாதீங்க,
வரும்போதும் இங்கே உன் செந்தில் அண்ணனே வருவார், நீ தனியாலாம் வர வேண்டாம் அரசி அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த சுகன்யா, அரசியை நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேனே, இங்கே செந்தில் தம்பிக்கு கடையில் வேலை இருக்கும், நீங்கள் போயிட்டு கூப்பிட்டுட்டுலாம் வர முடியாதுல்ல, வீட்டில் நான் சும்மா தான் இருக்கேன், அரசியை நான் பார்த்துக்கிறேன், அரசி கூடவே போய் நான் விட்டுட்டு வரும்போதும் நானே அரசியை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் யாரும் அரசியை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏன் அரசி நான் உன் கூட காலேஜ் வரைக்கும் வரட்டுமா அப்படின்னு கேட்க அமைதியாகவே இருக்கிறாங்க அரசி. இதை பார்த்த உடனே மீனாவுக்கு அவ்வளோ கோபம் வருது. ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சுகன்யா அவங்க வேலையை. அரசி பக்கத்துலேயே சுகன்யா போகக்கூடாது, சுகன்யா அரசிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் நினச்சா இவங்க தான் இந்த அரசியை கூட்டிகிட்டு போய் விட போகிறாங்களா? அப்படி மட்டும் நடந்தால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வந்துடும். வீட்லேயும் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்ல முடியல. அதனால் நாம் சுகன்யா இப்படி கேட்கும்போதே வேண்டான்னு சொல்லிடணும்னு நினச்சிட்டு இங்கே வந்து சுகன்யா கிட்டே மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அரசியை பார்த்துக்க அவங்க அண்ணனுங்க இருக்கிறாங்க, அவங்க கூட்டிகிட்டு போய் விடுவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் எதுக்காக அரசி பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க உடனே சுகன்யாவும், அப்போ நீங்கள் என்னை சந்தேகப்படுறீங்களா இல்லை அரசியை சந்தேகப்படுறீங்களா? நான் கூட்டிகிட்டு போகிறேனே அத்தாச்சி அப்படின்னு கேட்க, சரி மீனா, இங்கே சுகன்யாவே கூட்டிகிட்டு போகட்டும், நீ முதல்ல வேலைக்கு கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு பதில் பேச முடியாமல் சுகன்யா மேலே அவ்வளோ கோவம் வருது. இன்றைக்கி சுகன்யா அரசி கூட போனாங்கன்னா குமார் கூட சுகன்யாவை வெளியில் அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க, வீட்டில் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மீனா கிளம்பும் போதே இங்கே செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு உங்கள் அத்தை சுகன்யா மேலே அவ்வளோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அரசிக்கிட்ட இந்த சுகன்யா பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் குமாரை பற்றி நல்ல விதமாக பேசி மனசை மாற்றி குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சொல்லப்போனால் குமாருக்கும் குமாரோட அப்பாவுக்கும் இந்த சுகன்யா ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன மீனா செய்கிறதுன்னு கேட்க, நான் வேலைக்கு அப்புறமா போய்க்கிறேன், முதல்ல அரசியோட காலேஜுக்கு கிளம்பி போவோம், அங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தா தானேங்க உங்களுக்கும் சரியாக புரிய வரும்னு சொல்ல, செந்திலும் மீனாவும் அரசியோட காலேஜுக்கு கிளம்புறாங்க. அரசியை காலேஜுக்கு கூட்டிகிட்டு வந்த சுகன்யா அரசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ மனசு மாறினதை என்னால் ஏற்றுக்க முடியல, ஆனால் குமார் ஓ நினப்பாவே இருக்கான், நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. உன் அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு குமார் மேலே உள்ள பாசமே இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டா எப்படி அரசி? இப்போ குமார் வந்தால் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்க, நான் குமார்கிட்ட பேச மாட்டேன் அத்தை, அது மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். குமார் மேலே நான் பாசம் வச்சது உண்மைதான், அவனை விரும்பினதும் உண்மைதான், அவனை ஏமாற்றணும்னு நினைக்கல, ஆனால் விரும்பினதுக்கு காரணம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்ற எண்ணத்தில் தானே தவிர்த்து மற்றபடி நான் குமாரை இது வரைக்கும் திரும்பி கூட பார்த்தது கிடையாது. ஆனால் குமார் கூட வெளியில் போனதுலேயே என் அப்பா அம்மா இவ்வளோ மனசு வேதனைப்பட்டு வீட்டில் இம்புட்டு பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் குமார்கிட்ட பேசுகிறது சரின்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே இங்கே குமார் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இதை பார்த்த அரசிக்கு என்ன பேசன்னே தெரியல. உடனே சுகன்யா சொல்கிறாங்க, பாத்தியா நீ எப்போ காலேஜுக்கு வருவ, உன்கிட்ட பேசலான்னு குமார் எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கான், ஆனால் நீ தான் குமாரை மறந்துட்டு உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கெலாம் ஒத்துக்கிட்ட அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு அங்கே வந்த குமாரை பார்த்து சொல்கிறாங்க. குமார் என்ன இப்போ உன் முன்னாடி அரசி இருக்கா, ஏதோ பேசணும்னு வந்தியே, சீக்கிரமாக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரசி, அத்தை நான் காலேஜுக்கு போகிறேன், இதெல்லாம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும், குமாருக்கிட்ட பேச மாட்டேன்னு நான் எங்கள் அப்பா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன், மறுபடியும் எங்கள் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது, நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே குமார் கண்கலங்கிக்கிட்டே, என்ன அரசி என்னை பார்க்க மாட்டேங்கிற, என்கிட்ட பேச மாட்டேங்கிற, பிரச்சனை வரதான் அரசி செய்யும், கொஞ்ச நேரம் இரு அரசி, நான் பேசிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிடுறேன், தப்பாக நினைக்காத, நம்ம வீட்டில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் நான் உன்கிட்ட பேசினதால இல்லை, நான் உன்னை உண்மையாக விரும்பினேன், ஆனால் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கிற, அது எப்படி அரசி உன்னால் மட்டும் என்னை மறக்க முடியுது, இப்போ கூட நீ கண்கலங்கி நிற்கிறனா உண்மையாகவே என்னை விரும்ப போய் தானே, நீ என் கூடவே இருக்கணும், உன்னை நான் நல்லா பார்த்துக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன், நீ மட்டும் கொஞ்சம் மனசு மாறாமல் நான் உன்னை எவ்வளோ விரும்புகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நீ என்னை விட்டு பிரிய மாட்ட, உன் அப்பா அம்மா பேச்சை கேட்குறதெல்லாம் சரிதான், அதுக்குன்னு நீ என்னை விரும்பினதெல்லாம் பொய்யாயிருமா அரசி அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இங்கே ஓரமாக நின்று சுகன்யா எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே மீனாவும் செந்திலும் அந்த சமயம் அங்கே இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே செந்திலை கூட்டிகிட்டு போன மீனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அங்கே யார் வந்திருக்கான்னு, அங்கே பாருங்கள் குமார் அரசியை நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கான், இங்கே உங்கள் அத்தை என்னடானா ஓரமாக நின்று எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க,
இதுக்கு தான் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னேன். எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்தது இந்த சுகன்யா இப்படி தான் செய்வாங்கன்னு அப்படின்னு சொல்ல, இங்கே குமாரும் அரசியும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே செந்தில் ரொம்ப கோவமாக அங்கே போயிட்டு குமாரை அரசி முன்னாடியே பலார் பலார்னு வெளுத்துவாங்க. அரசி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எதிர்பார்க்காத சுகன்யா பதட்டமாயிடுறாங்க. என்ன இந்த மீனா சந்தேகப்பட்டு செந்திலையும் கூட கூட்டிகிட்டு வந்துட்டாலே, வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போதே இங்கே மீனா சொல்கிறாங்க சுகன்யாவை பார்த்து, நான் சந்தேகப்பட்டு தான் வந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. வேணும்னே இந்த குமாரை வர வச்சு அரசிக்கிட்ட பேச வர வச்சுருக்கீங்க. இதெல்லாம் தள்ளி நின்று வேற பார்த்துட்ருக்கீங்க. அசிங்கமாக இல்லை? குமாரை வர சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் என்னவோ ஒன்றுமே தெரியாத மாதிரியும், நீங்கள் அரசிக்கு என்னவோ நல்லது செய்கிற மாதிரியும் வீட்டில் நடிச்சிட்ருக்கீங்கல்ல. இன்றைக்கி நீங்கள் வாங்க, வீட்டில் உங்களை பற்றி சொல்லி கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் போகிறேன். என்ன அரசி நீ யார்கிட்ட நின்று பேசிகிட்ருக்க அப்படின்னு ரொம்ப கோவமாக மீனா கேட்க, அண்ணி நான் காலேஜுக்கு தான் வந்தேன். குமார் வருவான்னு எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் இங்கே சுகன்யா அத்தை தான். அவங்க தான் குமாரை வர சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல மீனா சொல்கிறாங்க, நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் உன் அப்பா கிட்ட நீ காலேஜுக்கு போகணுன்னே கேட்டு உன்னை இங்கே அனுப்பி வேற வச்சுருக்கோம். உன் மேலே உள்ள நம்பிக்கையை நீ இப்படி ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடாத. நீ முதல்ல காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்ல, இங்கே திரும்பி பார்த்துக்கிட்டே அரசி காலேஜுக்கு போயிடுறாங்க. இங்கே செந்தில் குமாரை வெளுத்து வாங்குறாரு. அந்த சமயம் மீனா சுகன்யாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டில் அரசிக்கிட்ட குமாரை பற்றி பேசும்போதே நான் சொன்னேன், ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்து வராது. நீங்கள் இப்படிலாம் குமாரை பற்றி அரசிக்கிட்ட பேசாதீங்க. உங்களால் தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு. நீங்கள் அரசிக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன்னு சொல்லியே இப்படி அரசிக்கு பிரச்சனையை வர வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு மீனா சுகன்யாவை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க. இங்கே குமார் செந்தில்கிட்ட, நான் உங்கள் தங்கச்சியை உண்மையாகவே விரும்புகிறேன். நீங்கள் என்னை சந்தேகப்பட்டு என் மேலே கோவப்பட்டாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணுவேன்னா அது அரசியை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, அங்கே உடனே செந்தில் ரொம்ப கோவமாக வெளுத்து வாங்குறாரு. உடனே குமார் பயத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. சுகன்யா வசமாக மாட்டிக்கிறாங்க. இங்கே உடனே செந்தில் வந்து சுகன்யா கிட்ட, அத்தை உங்களை நம்பி தானே அரசியை அம்மா அனுப்பி வச்சாங்க. அப்போவே நானும் மீனாவும் சொன்னோம், இங்கே அரசியை நாங்களே கூட்டிகிட்டு போகிறோன்னு. நீங்கள் என்னவோ ரொம்ப நம்பிக்கையாக அரசியை கூட்டிகிட்டு வந்து குமார்கிட்ட பேச வச்சுருக்கீங்க. என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது. குமார் இங்கே வருவான்னு எனக்கு தெரியவே தெரியாது மீனா. நீ சந்தேகப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. குமார் வந்து இங்கே அரசிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். நானும் எவ்வளவோ சொன்னேன். ஆனால் அரசி குமாரை ரொம்ப விரும்புகிறா. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தப்ப நான் மட்டும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே மீனாவும் போதும் போதும் பொய் சொல்லி ஏமாத்தாதீங்க. அரசி என்னைக்கும் அவங்க அப்பா அம்மா பேச்சை மீறி மனசு மாற மாட்டா. நீங்கள் மனசை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. இன்னைக்கு போய் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அரசி வரட்டும், அதுக்கப்புறமா உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல, சுகன்யா ரொம்ப பதட்டமாக வசமாக மாட்டிக்கிட்டதால பயந்துக்கிட்டே வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. இங்கே உடனே செந்தில், என்ன மீனா இங்கே அத்தை இப்படி இருக்காங்க? சுகன்யா அத்தை ரொம்ப நல்லவங்க நினச்சா அவங்க சரியில்லையே. அவங்க இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க தான் குமாரை வர வச்சுருப்பாங்கன்னு எனக்கும் சந்தேகமாக இருக்குது. ஆனால் உடனே பொய் சொல்லி அரசியை மாட்டி விடுறாங்களே. அரசிக்கிட்ட கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு இங்கே மீனாவும் செந்திலும் முடிவெடுக்கிறாங்க. வீட்டுக்கு மீனாவும் செந்திலும் வரதை பார்த்துட்டு, என்ன மீனா வேலைக்கு தானே கிளம்பி போனேன், என்ன நீ வந்துட்ட அப்படின்னு கேட்க, அத்தை நான் இன்னைக்கு வேலைக்கு போகலை. அது மட்டும் இல்லத்த, உங்கள் பையன் போய் அரசியை காலேஜ் முடிஞ்சப்பறம் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் நான் என்ன ஏதுன்னு சொல்லிக்கிறேன்னு அமைதியாகவே இருந்துடுறாங்க மீனா. மீனாவுக்கும் செந்திலுக்கும் உண்மை தெரிஞ்சதால பாண்டியன் வீட்டுக்கு போனால் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்திடுவாங்களோ, பெரிய பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு முத்துவேலோட வீட்டுக்கு போயிடுறாங்க சுகன்யா. இங்கே சுகன்யாவை நினச்சி இங்கே மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இதை எப்படியாவது பழனி சித்தப்பா கிட்ட சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் பாண்டியன் மாமா கிட்ட கண்டிப்பாக அரசியோட வாழ்க்கைக்காக இதை சொல்லி தான் ஆகணும்னு மீனா வீட்டுக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே அரசியோட காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா செந்தில் போய் அரசியை கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே இங்கே கோமதி கேட்குறாங்க, என்ன செந்தில் உனக்கு கடையில் வேலை இல்லையா? அதான் வந்து காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா அரசியை கூட்டிகிட்டு வரேன்னு இங்கே சுகன்யா சொன்னால, நீ ஏன்பா வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்கன்னு கேட்க, உடனே மீனா சொல்கிறாங்க, சரியாக சொன்னீங்க. இன்னும் அந்த அரசி சுகன்யா கூட போயிட்டு வந்தான்னு வைங்க, நாளைக்கே குமார் தான் முக்கியம்னு அரசி கிளம்பி போயிடுவா. அப்படிப்பட்ட வேலையை சுகன்யா செஞ்சிட்ருக்காங்க. இன்னுமா அவங்கள ரொம்ப நல்லவங்க நம்பிட்டுருக்கீங்க? ஏன் அரசி, அவங்க தான் குமாரை வர வச்சு பேச வைக்கிறாங்கன்னா நீ பாட்டுக்கு காலேஜுக்கு கிளம்ப போகாமல் நீயும் நின்று எதுக்காக அந்த குமாரிக்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு மீனா கேட்குறாங்க.
அந்த சமயம் அங்கே வந்த பாண்டியன் இதெல்லாம் கவனிச்சுட்டு, ஏம்மா மீனா என்னாச்சு, மறுபடியும் எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, உடனே செந்திலும் ஆமாப்பா சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை மாமா இது பெரிய பிரச்சனை, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க மீனா. இங்கே உடனே எங்கள் கோமதியும் என்னாச்சு, மறுபடியும் அந்த குமார் அரசிக்கிட்ட வந்து பேசினானா, இதுக்கு தான் நான் சொன்னேன் அரசியை வெளியில் அனுப்ப வேண்டாம், காலேஜுக்கெலாம் போய் இவ படித்த வரைக்கும் போதும், வீட்லேயே இருக்கட்டும், கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்கிட்ட இங்கே சமையலெல்லாம் கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் யார் என் பேச்சை கேட்குறீங்க, இந்த அரசி தான் குமாரை வர வச்சு பேசியிருப்பா, என்ன அரசி 2 பேரும் வெளியில் போய் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கலான்னு திட்டம் போட்டிங்களா அப்படின்னு அரசியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க கோமதி. அதுக்குடனே செந்திலும் என்னம்மா இங்கே என் தங்கச்சியவே இப்படி கோவப்பட்டு திட்டினா எப்படி, நடந்தது என்னன்னு மீனா சொல்லுவா, அப்புறமா நீங்கள் என்ன ஏதுன்னு பேசுங்க, புரிஞ்சிக்காம அரசியை திட்டாதீங்கம்மா அப்படின்னு செந்தில் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அரசிக்கு. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை இன்னைக்கு காலையில் உங்கள் பையன் செந்தில் அரசியை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நானே கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னப்போ இடையில வந்து அந்த சுகன்யா இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அரசியை நான் கூட்டிகிட்டு போகக்கூடாதான்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுனாங்கல்ல, கூட்டிகிட்டு போய் என்ன தெரியுமா செஞ்சாங்க, அங்கே குமாரையும் வர வச்சு குமார் அரசிக்கிட்ட பேசி மனசை மாற்றிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் நடக்க நாங்கள் உடனே இங்கே சுகன்யா அத்தையை நான் திட்ட, உடனே செந்தில் இருந்த கோவத்தில் குமாரை நல்லா வெளுத்து வாங்கிட்டாரு. அவன் பயந்துக்கிட்டே அங்கேருந்து போயிட்டான், அரசியும் காலேஜுக்கு போயிட்டா. இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு தானே அரசியோட அண்ணன்க அரசிக்கு நல்லது செய்யணும்னு படிக்க போகும்போதும் வரும்போதும் கூட போகிறேன்னு சொன்னால் அந்த சுகன்யாவை நம்பி அனுப்புனீங்கல்ல, அந்த சுகன்யா சரியில்லத்த, அன்னைக்கு கூட நான் வெளியில் நின்னப்ப நான் வரது தெரியாமல் இங்கே அரசிக்கிட்ட என்னெல்லாம் தெரியுமா பேசிகிட்டு இருந்தாங்க, சொல்லு அரசி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொல்லு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே அரசி அழுதுகிட்டே, அம்மா அத்தை குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் குமாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, உன் அம்மா அப்பா பேச்சை கேட்டால் சரிப்பட்டு வராது, குமாரை கல்யாணம் பண்ணால் 2 குடும்பமும் சீக்கிரமாக ஒன்று சேரும், நீயும் வசதியாக வாழலாம், குமார் உன்னையே நினச்சிட்டு இருக்கான், அவனை ஏமாத்திராத, நீ குமாரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்க எல்லா உதவியவும் நான் செய்கிறேன் அப்படின்லாம் பேசினாங்க. அது மட்டும் இல்லைம்மா, அன்னைக்கு நான் குமார் கூட வெளியில் போனதா இங்கே சரவணன் அண்ணன் என்னை பார்த்துட்டு வந்து வீட்டில் சொல்லி பெரிய பிரச்சனையாச்சுல்ல, நான் ஒன்றும் குமாரை பார்க்க தனியாக போகலை, என்கிட்ட மனசை மாற்றி நீ குமார் கூட வெளியில் போ, உனக்கு துணையாக நானும் வரேன்னு என்னை வெளியில் கூட்டிகிட்டு போனதே இங்கே சுகன்யா அத்தை தான். இதை நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன், ஏன்னா நான் அந்த உண்மையை சொன்னால் பழனி மாமா கோவப்படுவாங்க, அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு தான் அமைதியாகவே இருந்தேன். இன்னைக்கு கூட அப்படி தான் செஞ்சாங்க. சுகன்யா அத்தை நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, குமாரை தான் கல்யாணம் பண்ணணும்னு அடிக்கடி என்கிட்ட வந்து குமாரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சுகன்யா என்னெல்லாம் பேசினாங்க, இங்கே குமாரும் அரசியும் வெளியில் போகிறதுக்கு காரணமாக இருந்ததே சுகன்யா தான் அப்படின்ற எல்லா உண்மையவும் கோமதி முன்னாடியும் பாண்டியன் முன்னாடியும் ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டு அழுகிறாங்க. இதை கேட்ட உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை பார்த்தீங்களா, யாரை ரொம்ப நல்லவங்க நினச்சிங்களோ அவங்க தான் அரசியோட வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனையை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சுகன்யாவை பற்றின உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர இதெல்லாம் கேட்ட ராஜி மீனா இங்கே தங்கமயல்னு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கோமதியும், மீனா நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா, என்னங்க இந்த சுகன்யா இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கா, அவள் எங்கே அப்படின்னு கேட்க, உடனே பழனியும், அக்கா அவள் இங்கே இருக்க மாட்டா, அதான் மீனாவுக்கும் செந்திலுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுல, என் அண்ணன் வீட்டில் போய் இருப்பாக்கா, இப்போவே நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனி. உடனே கோமதியும், என் பொண்ணு தப்பு செஞ்சான்னு எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தி பேசி வெளுத்து வாங்கினேன், ஆனால் அந்த சுகன்யா எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துக்கிட்டு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் இங்கே என்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி கல்யாண ஏற்பாடை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், ஆனால் அந்த சுகன்யா என்னடானா குமாருக்கும் சக்திவேலுக்கும் உதவி செய்கிறதுக்காக அரசி மனசை மாற்றி என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாளா, இன்னைக்கு அவள் வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்குது அப்படின்னு கோமதி சுகன்யா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. பழனி சுகன்யாவை வர வைக்கிறாரு. சுகன்யா வீட்டுக்கு வந்த உடனே தலை குனிஞ்சு நிற்க உடனே பாண்டியன் கேட்குறாரு, என்னப்பா இது, என்ன செஞ்சு வச்சுருக்க, என் பொண்ணோட வாழ்க்கையில் என்ன நடக்கணும் எப்படி நடக்கணும்னு நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ யாருப்பா குமாரை எங்கள் அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ என் பொண்ணு மனசை மாற்றுறதுக்கு இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க, அந்த ஒரு எண்ணம் உனக்கு இருக்கணும், அதை விட்டுட்டு பொறுப்பே இல்லாமல் இங்கே கோமதியோட அண்ணனுக்கும் கோமதியோட அண்ணன் பையனுக்கும் உதவி செய்கிறேன்னு சொல்லி வீட்டில் நீ பிரச்சனை செஞ்சிட்ருக்கியா, அசிங்கமாக இல்லை உனக்கு, என்ன பழனி இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்ட உடனே
பழனி இருந்த கோவத்தில் சுகன்யாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உனக்கே தெரியும் இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன்னு. ஆனால் இப்போ நீ செஞ்ச விஷயத்த என்னால் ஏற்றுக்க முடியாது. உன்னால் என் மச்சான் வீட்லையும் அரசிக்கும் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா நீ வேண்டவே வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவும் நான் முடிவெடுக்க தயாராக இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன சந்தோஷமாக இருக்கேனா இல்லை நிம்மதியாக இருக்கேனா? என் வாழ்க்கையில் தான் பிரச்சனை செய்கிற. அதே மாதிரி அரசி வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்ச அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு பழனி கோவமாக பேச உடனே கோமதியும், என்ன சுகன்யா, உன்னை நம்பி தானே அரசியை கூடவே அங்கே காலேஜுக்கு அனுப்புனேன். ஆனால் நீயே அந்த குமாரை வர வச்சு அவங்க 2 பேரையும் பேச வச்சிருக்கியே. உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வீட்டு பக்கமே வராத. உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னங்க இது? இந்த சுகன்யாவை நம்பினா நம்ம வீட்டிலேயே இருந்துக்கிட்டு நம்ம பொண்ணுக்கே இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்காளே இவ. சரிப்பட்டு வராதுங்க. இனி இந்த சுகன்யா நம்ம வீட்டில் இருந்தா நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கவே நடக்காது. அதனால் சுகன்யாவை பழனி நீ பேசாமல் நம்ம அண்ணனுங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனும், சுகன்யா, இந்த வீட்டில் இருந்து உன்னை வெளியில் அனுப்பணுன்றது எங்கள் எண்ணம் இல்லை. அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையில் நீ பிரச்சனை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. அமைதியாக வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு பொறுப்பான மருமகளாக பழனிக்கு ஏற்ற மனைவியாக இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் இரு. இல்லை உனக்கு அந்த குமாரோட அப்பா சக்திவேல் அவங்க 2 பேர்த்துக்கும் உதவி செய்யணும்னு ஏன் வீட்டில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சி அதுவும் அரசியோட வாழ்க்கையில் நீ தலையிட்ட நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். பழனி, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இனி இந்த சுகன்யா நம்ம வீட்டில் இருக்கணுமா இல்லை அவள் அம்மா வீட்டுக்கே அனுப்பணுமான்னு நீ தான் முடிவெடுக்கணும் பழனின்னு சொல்ல, உடனே என்னது என் அம்மா வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு கேட்டு இங்கே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க சுகன்யா. இந்த பிரச்சனையில் நானும் தலையிட்டிருக்கேன்னு மீனாவால் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. இன்னும் என் வீட்டுக்காரர் பழனி என்னை என் அம்மா வீட்டுக்கே அனுப்பிட்டா அப்புறம் நான் பழனி கூட எப்படி ஒன்று சேர்ந்து வாழ்கிறது? ஏற்கனவே பிடிக்காமல் இந்த பழனியை வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவங்க வீட்டில் உள்ளவங்க இப்படி அவமானப்படுத்துவாங்க, வீட்டை விட்டே வெளியில் போக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக பழனியவே பார்த்துக்கிட்டு பயந்து போய் நிற்கிறாங்க சுகன்யா. உடனே பழனி சொல்கிறாரு, போதும் சுகன்யா, நீ செஞ்ச நல்லது வரைக்கும் போதும். இனி நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். அதே மாதிரி என் அண்ணன்களோட வீட்டுக்கும் நீ போக வேண்டாம். அங்கே போக போய் தானே என் அண்ணன் சக்திவேலுக்கும் குமாருக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணம் உனக்கு வந்துச்சு. பேசாமல் ஒரு 2-3 மாதம் உன் அம்மா வீட்டில் போய் இரு. அப்போ தான் எங்களோட அருமை பெருமை உனக்கு தெரியும். இங்கே அரசியோட கல்யாணம் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் இந்த பக்கமே நீ வராத. என் அண்ணன்க வீட்டுக்கு போகிறதுக்கும் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. என் பேச்சை கேட்காம என் அண்ணன்க வீட்டுக்கு போனானாலும் நான் உன் கூட வாழவே மாட்டேன்னு நானே பெரிய பிரச்சனை செய்வேன், புரியுதா அப்படின்னு பழனி கேட்க இங்கே சுகன்யா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பழனி, போது சுகன்யா, நீ அழுது நடித்தாலும் இனி நான் உன்னை நம்ப மாட்டேன். அரசி எவ்வளோ சின்ன பொண்ணு, அவளோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்க. அவள் நல்லபடியாக படிக்கணும்னு வீட்டில் உள்ள எல்லாரும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீ குமார் கூட அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறல. உன்னெல்லாம் நம்பி கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதில் என் அக்கா மாமான்னு எல்லாரும் உன் மேலே அவ்வளோ பாசம் காட்டினாங்க. ஆனால் நீ அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு அவமானப்படுத்தணும்னு நினச்சதுக்கப்புறமா இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. ஒழுங்கா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரது இல்லை என்னை பார்க்க இங்கே வரதுன்னு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு இங்கே சுகன்யாவை திட்டி சுகன்யாவை அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாரு பழனி.